25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க. ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல நீங்க? இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இதுவரைக்கும் இருந்தது இல்லை. திமுக ஆட்சியில் ஏன் சட்டமன்றத்தை நேரலையில் காண்பிக்கவில்லை என அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். பார்த்த இயக்கம்னு நீங்க மிசாவே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும் முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சொல்லி வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை யாரும் அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல. அது அவருடைய ப்ராப்ளம். அது அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னாரு, மாண்புமிகு கொறடா சொன்னாரு, ஆதாரம் இருக்கா. நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது அவர் கேட்கும் பொழுது எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு வரல. அவர் அதனாலதான் பதிவு பண்ண. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க, பாராளுமன்றத்திலே பதவி இருக்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல. அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க. ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல நீங்க? இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இதுவரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்கள் ஆட்சியை நிலைநாட்டி, ஜனநாயகத்தை நிலைநாட்டி, நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ மக்கள் முன் தெரியுமா விட்டிருக்கார். அதை நாங்கள் பதிவு பண்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.